ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லால் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம தங்க ஆபரணங்களெல்லாம் நகைகளெல்லாம் எப்படி பராமரிக்கிறது, கல் தோடுகளெல்லாம் எப்படி பராமரிக்கிறதுங்க பார்க்க போகிறோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம தங்க நகைகள்லாம் எப்போவாவது ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோங்க. இப்போ என்னுடைய செயின் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரிக்கு நாள்பட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக நம்ம நகைகளை பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க. இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நல்லா புதுசு போல் ஜொலிக்க வைக்கலாங்க. அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்துலையா கொஞ்சமாக மிதமான தண்ணி, அதாவது நல்லா லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குனாங்க, வார்ம் வாட்டர் அதுதாங்க எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஆப்பசோடா மாவு சேர்த்துக்கிடலாங்க. இந்த ஆப்பசோடா மாவை சேர்த்து நம்ம நகைங்களை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரிக்கு தண்ணி ரொம்ப சூடு இருக்கக்கூடாதுங்க, லைட்டாக தாங்க வார்ம் வாட்டர் இருக்கணும். மிதமான சூடு, நம்ம கை வச்சா அந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும். தங்க நகைகளை எப்போதுமே ரொம்ப சூட்டில் நம்ம போடக்கூடாதுங்க. அதனால தாங்க இப்போ நம்ம அதில் இருக்க அழுக்கு கரைகளெல்லாம் நீக்கிறதுக்கு தாங்க நல்லா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த மாதிரிக்கு மிதமான சூட்டில் நம்ம போடுறதுனால இப்போ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த மாதிரிக்கு நம்ம வச்சுக்கிடலாங்க. இப்போ பார்த்திங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரிக்கு கொஞ்சமாக சோப்பு பவுட்ரு எடுத்துருக்கேங்க. இது கூடவே இந்த மாதிரிக்கு சோப்பு பவுட்ரு நான் மிதமாக நார்மலாக உள்ள சோப் பவுட்ரு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். வாஷிங் பவுட்ரு தாங்க. இப்போ இதையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரிக்கு சேர்த்து கலந்து விட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே நம்மளுக்கு க்ளீனாக வந்துடுங்க. இப்போ நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த கரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த செயினில் அழுக்கு கரைகள் இருந்துச்சு அப்படியே வெளியில் வந்திருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும். சூப்பராக நம்ம எதுவுமே பண்ணலை. அரை மணி நேரம் மட்டும் இந்த 3 பொருட்களில் அப்படியே உள்ள வச்சு நம்ம அரை மணி நேரம் மட்டும்தான் வெளியில் எடுத்திருக்கோம். இந்த மாதிரிக்கு சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க நகைகளை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் இதை இப்போ ஒரு நல்ல தண்ணியில் கழுவிட்டு நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய செயின் பார்த்திங்களா எந்த அளவுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்திங்களா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறதையும். இந்த மாதிரிக்கு உங்கள் வீட்லேயும் நீங்களாம் நகைகள் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தங்க நகைகளும் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகாமல் நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பார்த்திங்களா உங்களுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா ப்ரெஸ் வச்சு எடுக்கணும்னா ரொம்ப ஹார்டாக இருக்க ப்ரெஸ் எதுவும் போட்டு எடுத்துடாதீங்க. லைட்டாக இருக்க ப்ரெஸ் பார்த்து எடுத்து, அப்படி ரொம்ப அழுக்கு இருந்துச்சு அப்படி கரைகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரிக்கு ப்ரெஸ் வச்சு எடுத்து பாருங்கள். நான் இன்றைக்கி நார்மல் வாட்டர் தண்ணியில் தாங்க அப்படியே கழுவியிருக்கேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கல் தோடுகள் பார்த்திங்களா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்திங்களா இந்த கல் தோடு வாங்கி 20 இயர்ஸ் ஆகிடுதுங்க. இன்னமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா புதுசு போலவே இருக்குதுங்க. நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னாக்கி என்னுடைய கம்மல் பார்த்திங்கனாக்கி திறப்பு கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அடைப்பு அந்த மாதிரிக்கு இல்லாமல் வெளித்தோற்றத்துக்கு அப்படியே க்ளீனாக நல்லா அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரிக்கு உள்ள தோடு தாங்க. இந்த தோடு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்கும். இதை நான் எப்படி இத்தனை வருஷமாக அப்படியே புதுசு போல் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறது தாங்க இந்த வீடியோவில் இதில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்களாக்கி இப்போ நல்லா ஒரு சாதாரணமாக நல்லா குளிர்ந்த தண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம கல்லுக்கு மட்டும் எப்போதுமே வார்ம் வாட்டர் பயன்படுத்தக்கூடாதுங்க. இந்த மாதிரி நார்மலாக குளிர்ந்த தண்ணியே எடுத்துக்கிடுங்க. அதுக்கு கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக உள்ள ஷாம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் அந்த மாதிரி தாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ பார்த்திங்களா அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. நம்மளுடைய கம்மல் தான் கிடையாது, எந்த ஒரு நெக்லஸ்ஸு எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணுங்க. கல் செட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கல் நாளுக்கு நாள் நம்மளுக்கு நல்லா ஒரு கவர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கணுங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஒரு பளிச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரிக்கு இருந்தால் தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்கேயா போட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 20 வருஷம் ஆனாலும் என்னுடைய தோடு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக இன்னமும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கு இது தாங்க காரணம். இப்போ பார்த்திங்களா நல்லா ஒரு ஷாம்பு போட்டு இந்த மாதிரிக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம அதை ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு மிருதுவான ப்ரெஸ்ஸு இருந்ததுன்னா நீங்கள் அப்படி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கி
அப்படியே நம்ம அந்த ஷாம்பு தண்ணியிலே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாலே போதுங்க. நம்மளுக்கு வந்து தோடு வந்து அதில் இருக்க அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். கல்லுக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது இந்த மாதிரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால. ரொம்ப அழுக்கு கரைகள் இருக்குது அப்படின்னாக்கி நீங்கள் வந்து மிருதுவான ப்ரெஸ் வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அந்த மாதிரிக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு அழுக்கு கரைகள் எல்லாமே நல்லா வெளியில் வந்துடுங்க. ஹார்டாக உள்ள ப்ரெஷ் எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. வார்ம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கல் செட்டுக்கு மட்டும். நம்ம அது மற்ற தங்க நகைகளுக்கு நார்மலாக நான் முதல்ல சொன்ன வீடியோவில் மாதிரிக்கு நம்ம வந்து நார்மலாக போடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.